ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து இந்த ரப்பர் பேண்டை வச்சு எப்படிலாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு 12 விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த 12 டிப்ஸுமே நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பேண்டை வச்ச நிறைய டிப்ஸ் இருக்குது. மீதி இருக்க டிப்ஸ் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கறதா இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ரஷ்ஷும் ஒரே கலர்லேயே நம்மளுக்கு வந்துடும். இந்த செட்டோடலாம் நமக்கு வந்து 99 ருபீஸ் அந்த மாதிரி செட்டோட வாங்கும்போது இந்த மாதிரி ஒரே கலரில் வந்துடும். அப்போ வந்து 2 பேரும் ஒரே டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எது நம்ம ப்ரஷ்ஷுன்னு தெரியாமல் மாற்றி கூட விளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளக்கி கூட போடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு வச்சுட்டு ரப்பர் பேண்ட் இருக்கிறது வந்து என்னதுன்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சில டைமில் நம்மளுக்கு வந்து கழட்டுறது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்மளால் கழட்ட முடியாது. அந்த டைமில் வந்து மூடியில் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம வந்து கழட்டும் போது அது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்படி பிடிச்சி கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து கழட்டிடலாம். இதையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் கழட்டும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட்டில் வந்து இந்த ஜிப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கிற டைமில் கழண்டு கீழே வந்துடும். அந்த டைமில் அதுக்கு கூட நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேலேயே டைட்டாக நிற்கிறதுக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே இந்த ரப்பர் பேண்டை வந்து இப்படி அமுத்தி பிடிச்சி உள்ளே வந்து விட்டு ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 2ஆக வரும் பார்த்தீங்களா? அது 2ஐயும் ஒன்றா பிடிச்சிட்டு அந்த பட்டன் இருக்குது பாருங்களேன், அந்த பட்டனில் வந்து இப்படி மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளா அதுலேருந்து எடுத்தால் மட்டும்தான் அந்த ஜிப்பு கீழே போகும். மற்றபடி வந்துட்டு கீழேயே போகவே வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பட்டனை வந்து அந்த ஹோலில் வந்து எப்பயும் போடுற மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கிட்டோம்னா அந்த ஜிப்பு வந்து கழண்டு வரவே வராது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பவுலும் ஒரு ஸ்பூனும் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து குட்டி குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பசங்களுக்கும் நம்ம வந்து சாப்பாடு இல்லைன்னா கஞ்சி கூழ் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா? அந்த டைமில் வந்து நம்ம ஸ்பூன் அப்படி வச்சுட்டு நம்ம இது பண்ணும்போது ஸ்பூன் வந்து அந்த பவுலுக்குள்ளேயே போய் முழுகிரும். அந்த கூழ் அந்த மாதிரியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பவுலுக்குள்ளே வந்து ஸ்பூன் நிற்கணுன்ற அளவுக்கு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டிங்கன்னா நம்மளுக்கு அதோட அப்படியே நின்றுக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்மளுக்கு வந்துட்டு உள்ள ஸ்பூன் எவ்வளோ நிற்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன் நல்லாவே உள்ளே போகும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டதுனால இந்த மாதிரி குட்டியாகவே வந்து நிற்கிற மாதிரி நின்றுக்குச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உள்ளே போகும். ஆனால் நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்ட் போட்டதுனால இப்படியே நின்றுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு வந்து அதே ரப்பர் பேண்ட் நம்ம போட்டோம் பார்த்திங்களா இன்னொரு ஸ்பூனில், அந்த ஸ்பூனையும் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே இன்னொரு ஸ்பூன் இதே அளவுக்கே இருக்கிற மாதிரி இன்னொரு ஸ்பூனுக்கும் இதே மாதிரி ரப்பர் பேண்டையே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். எந்த இடத்துல போட்டிருக்கணும் அதே இடத்துலையே நம்ம இன்னொரு ஸ்பூனுக்கும் நம்ம வந்து ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூனையுமே இப்படி ஆப்போசிட் பேக் சைடில் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்து பேக் சைடில் வர மாதிரி ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த இப்போ நம்ம போட்டோம் பார்த்திங்களா 2 ஸ்பூன் மேலேயும் ரப்பரு, அந்த ரப்பருக்கு மேலே இன்னொரு ரப்பர் வந்துட்டு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. எதுக்கு அந்த ஆல்ரெடி போட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நகராமல் க்ரிப்பாக அந்த ரப்பர் பேண்ட் மேலேயே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனுக்கு வந்து ரப்பர் போட்டது. இப்போ 2த்தையும் நம்ம வந்து 2த்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சி அமுத்துனோம்னா அந்த சைடில் இருக்கிறது வந்து இப்படி ஓப்பன் ஆகும். நம்ம வந்து சப்பாத்தி சுடும்போது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அது ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பூனையும் ரப்பரையும் வச்சுமே நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. சப்பாத்தி சுடும்போது இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஆயிலெலாம் நம்ம சூடு பண்ணுவோம். அந்த டைமில் அந்த இதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இந்த ரிமோட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி உடஞ்சி போயிடும். அந்த ரிமோட்டுக்கு வந்துட்டு கூட நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்டு போட்டு
போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு உடையாத ரிமோட் அப்படிங்கும்போது நம்ம ஒரு இடத்துல வைப்போம். அது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் வளவளன்னு அந்த ஷைனிங்காக இருக்க மாதிரி தானே இருக்கும் அந்த ரிமோட்டில். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு டக்குன்னு நம்ம வேறு ஏதாவது இருக்கும்போது கூட அந்த இடத்துல இருந்து கீழே அது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்கும். அது வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி நவுத்தும் போது கூட நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டக்குன்னு மூவ் ஆகாது. அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இதாக தான் இருக்கும். நார்மலாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வளவளன்னு இருக்கிறதுக்கு டக்குன்னு வந்துட்டு வரும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம வந்து அந்த ரிமோட் உடையிறதுலேருந்து கொஞ்சம் அதை பாதுகாக்கலாம். எப்படியா இருந்தாலும் ரிமோட் உடையாமல் இருக்காது. எப்படியுமே அது வந்து உடஞ்சிரும். இருந்தாலும் இது கொஞ்சம் வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் ட்ராவலிங் டைமில் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு எங்கே இருக்குதுன்னு தேடி எடுக்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் வந்துட்டு மிங்கிள் ஆகி கலைஞ்சிரும். நம்ம தேடுற ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி எந்த ட்ரெஸ் நம்மளுக்கு குட்டீஸ் ட்ரெஸ்னால் வந்துட்டு மேலே ஷார்ட்ஸும் மேலே வந்துட்டு டிஷர்ட்டும் கீழே ஷார்ட்ஸும் சேர்த்து ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து டக்குன்னு பேக்கிலேருந்து எடுத்துக்கலாம். வந்து இன்னொரு ட்ரெஸ் இதோட செட்டு எங்கே அப்படின்னு தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளுக்கு டக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிளஞ்சி போகவும் வாய்ப்பே இல்லை. நம்ம பெரியவங்க ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னரு, பாட்டம் வியரு, டாப் வியர் எல்லாமே ஒன்றா வச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். இப்போ மிக்ஸி, கிரைண்டரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டல் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒயர் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சுவிட்ச் போர்டு பக்கமாகவே தான் இருக்கும். ஆனால் ஒயர் நீளமாக இருக்கும். நம்ம சொருகினதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒயர் நிறையா இருக்கும். நம்ம சமைக்கிற டைமில் தண்ணி பட்டு இதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்டு கூட கொஞ்சம் இதுக்கு போட்டு வச்சுக்கலாம். இப்படி சொருகும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒயர் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணதுனால அப்படியே வந்து தொங்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கீழே வந்துட்டு ஃப்ளோரில் வந்து படாத மாதிரி இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். இப்போ வந்து பசங்க எழுதும்போது, படிக்கும்போது, இல்லை நம்மளே வந்துட்டு ஏதாச்சும் நோட் பண்ணும்போது, இல்லை நம்மளுக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம், இல்லைனா புக்ஸ் படிக்கிற பழக்கம் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபேன் போட்டு தான் எப்படி பண்ணுவோம். அந்த டைமில் வந்துட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வந்துட்டு மெயினாக கிட்ஸுக்கு தான் வந்துட்டு ரொம்ப அவங்க இது பண்ணுவாங்க. பறக்குதுன்னு அவங்க ஹோம்ஒர்க் எழுதுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதில் இது வேறு பறக்குது நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்துட்டோம்னா அது பறக்காமல் அது பாட்டுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நம்ம படித்து புக் படிக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கூட மறுபடியும் நம்ம எந்த பேஜ் படித்தோங்கிறது அந்த ரப்பர் பேண்டை வச்சு அந்த மார்க் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கு கூட யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து மூடிக்கு மேலே வந்துட்டு கடை நேம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு மேலே கில்டர் ஷீட் வந்து ஒட்டி அது தெரியாத மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ரப்பர் பேண்டையெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே வைக்கும் போது அது ஒன்றோட ஒன்றா ஒட்டி இந்த பிசுன்னு கொஞ்ச நாள் கழித்து பிசுன்னு வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற பவுடர், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் வந்து அதில் லைட்டாக போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் அது எடுத்துக்கலாம். அது வந்து இந்த மாதிரி பிசுன்னு ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு நம்ம வேணுங்கும் போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும் போது நம்மளுக்கு எடுக்கும் போது எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 11 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த டேப்பு தான் எடுத்திருக்கேன். நம்ம டேப் வந்து அது எந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டாக எண்டிங் முடிஞ்சிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வைப்போம் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே அந்த எண்டிங் முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த எண்டிங்கை வந்து அது மேலே ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல அது வந்து முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வேணுங்கும் போது அதை எடுத்துகிட்டு அந்த டேப் எடுத்துகிட்டு அந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 12 பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரிப்பனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளஞ்சு போயிடும். அப்படியே வைக்கும் போது கிளஞ்சி அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஆகிடும். நம்மளுக்கும் அப்படி வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டைமில் வந்து அது எண்டிங் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்துட்டு போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து அது கலையாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்டை வச்சு பேலன்ஸ் இருக்கிற டிப்ஸ் வந்து பார்ட் 2 போடுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.